வணக்கம் நண்பர்களே. நேபாளத்தில் நடந்த அந்த பெருந்துயரம், பனிப்பாறை உடைந்து திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல நூறு பேர்கள் அதில் சிக்கியிருக்கிறார்கள். சில நூறு பேர்கள் அதில் இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எதுவும் வராத நிலையில் அந்த இறந்தவர்கள் எண்ணிக்கையோ அல்லது அதில் சிக்கியிருக்கவர்களுடைய எண்ணிக்கையோ நமக்கு சரியாக தெரியாது. ஆனாலும் இன்னொரு பெரிய காரணம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பெருந்துயரம் நடந்ததுக்கப்புறம் தொலைத்தொடர்பு, சாலை போக்குவரத்து, எந்த தொடர்புகளும் இல்லாத ஒரு பகுதியாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் தனித்து இயங்குகிறது. அதனால தான் அங்கே போகிற மீட்பு படையினராகட்டும், செய்தி சேகரிக்க செல்கிறவங்களாகட்டும் இன்னும் சரியான தகவல் சொல்ல முடியல. ஆனால் இந்த நேபாளத்தினுடைய இந்த பெருந்துயரத்திற்கும் அந்த இயற்கை பேரிடருக்கும் எல் நினோ என்று சொல்லப்படுகிற உலகளாவிய ஒரு வெப்பநிலை குறித்த ஒரு ஆய்வுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, அதை குறித்த வீடியோ தான் இது. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இந்த எல் நினோ அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தட்பவெப்பநிலை குறித்த உலகளாவிய சூழல் குறித்த, சுற்றுப்புறல் சூழல் குறித்த இந்த செய்திகள் மட்டுமல்லாமல் மனிதனுடைய மனத்திலும் சில எல் நினோ உருவாகியிருக்கிறதோ என்று நாம் ஐயம் கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம், மாறி வரக்கூடிய உலகினுடைய கலாச்சாரம், மனிதர்களுக்கிடையான உறவுகள், அந்த உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்று எல் நினோ என்பதை நாம் வெறும் தட்பவெப்பநிலைக்கு மட்டும் பயன்படுத்துவதில்லை. நம்ம சேனலில் மனிதர்களுடைய அடிப்படை உணர்வுகளை குறிப்பிடுவதற்கும் சில இதில் பண்ணுறோம். அதனால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும். இப்போ நம்ம எல் நினோக்குள்ளே போவோம். இந்த எல் நினோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த சில வருடங்களாகவே இதை பற்றி ஒரு செய்திகள் அவ்வப்போது நம்ம செய்தி ஊடகங்களில் வரும். எல் நினோவுடைய காரணத்தினால ஒரு 3 மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருது. ஒரு பருவநிலை 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சதுன்னா எப்படி நகரம் தாங்கும்? உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கக்கூடிய திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரமாக இருந்தாலும் அது தாங்காது. இப்படி எல் நினோவால் நிறைய பாதிப்புகள் கடந்த சில ஆண்டுகளாக நாமும் தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி ஒரு தட்பவெப்பநிலையால் ஏற்பட்ட பாதிப்புகளை, தாக்கங்களை நாமும் அனுபவித்திருக்கிறோம். இப்போ நேபாளத்தில் ஏற்பட்டது பனிமலை உடைந்தது, அல்லது இன்னும் அதை ஒரு முழுமையான ஆய்வு பகுதியாக யாரும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் ஒரு பனிமலை உடைந்தது அல்லது ஒரு பெரும் வெள்ளத்தை பனிமலை தடுத்தது, அது உடைந்து வந்ததால் ஏற்பட்ட வெள்ளம் என்று இன்னும் சரியாக விளங்கிக்கொள்ள முடியாத அளவுக்குத்தான் அதை பற்றிய தகவல்கள் நமக்கு வருகின்றன. ஆனால் இந்த எல் நினோ எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். எல் நினோ ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள் என்பது கடல் மேற்பரப்பில் நடக்கிறது. அதுவும் குறிப்பாக மத்திய வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய வெப்பமண்டல பசிபிக் பெருங்கடல் மேற்பரப்பில் தான் வழக்கத்திற்கு மாறான வெப்பமான நீரை இந்த எல் நினோ ஏற்படுத்துகிறது. இந்த தாக்கம் வெறும் கடல் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. கடல் மட்டத்துக்கும் கீழே சில மீட்டர்கள் தூரத்திற்கு இந்த தாக்கம் இருக்குது. இந்த வெப்பமண்டலமோ வெப்ப நீர் ஓட்டமோ இந்த தாக்கங்கள் இருக்குது. அப்போ 10 மீட்டர் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழ்கடலுக்குள்ளே அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். கடலில் ஏற்பட்ட இந்த எல் நினோ தாக்கங்கள், இந்த தாக்கங்களினால் கடற்கரையை ஒட்டியுள்ள பூமியினுடைய மற்ற மேற்பரப்புகளிலும் இந்த வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ எங்கே ஆரம்பிக்கிறது பாருங்கள். அப்போ எங்கேயோ கடலுக்கு மேற்பரப்பில் நடக்கிற ஒரு காற்று மண்டலத்தில் நடக்கிற ஒரு எல் நினோ பாதிப்பு பூமியினுடைய மற்ற மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சில இடங்களை அது தாக்குமா அப்படின்னு கேட்டால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் சர்வதேச இந்த தட்பவெப்பநிலை குறித்த ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கும் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களா அப்படின்னா ஆமாம். நான் இதை சொன்னது யார், இதை சொன்ன நிறுவனம் எது, என்ன விதமான ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் என்னிடம் தகவல்களாகவே இருக்கின்றன. நான் நம்ம நேயர்களுக்கு ஒரு நண்பரோடு உரையாடுவது போல இந்த உரையாடலை நகர்த்தி செல்கிறேன். அதனால தான் இந்த தகவல்கள், தரவுகள் கேட்டால் கொடுப்போம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்லே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு இது கொடுத்துருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ன?
எங்கோ உலகத்தின் ஒரு மூலையில் ஒரு பட்டாம்பூச்சி தன் சிறகுகளை அசைப்பதன் மூலமாக ஏற்படுகிற காற்று மண்டலத்தில் ஏற்படுகிற தாக்கம் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பா இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் அது ஒரு அசைவினை ஏற்படுத்துகிறது, ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் நம்ப முடியுதா அப்படின்னா நம்பணும். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள், விரிவாக போட்டிருப்பாங்க. அதை பற்றியான இதை நான் 2 நிலை மட்டும் சொல்லிட்டேன். இங்கே ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகுகள் அசைகிறது, அங்கு ஒரு தேசத்தில் அந்த காற்று மண்டலத்தில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. இந்த 2க்கு இடையில் என்ன தொடர்பு அப்படிங்கிறத அறிவியல் விளக்கும், அல்லது நீங்கள் இதுவரை தெரிஞ்சிருப்பீங்க. இதே எஃபெக்ட் தான் எல்னினோ வந்து கடல் மட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில், அந்த வளிமண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் பூமியினுடைய மற்ற இடங்களில் தாக்கமாக ஆகிறது. இந்த விளைவு தான் எல்னினோ விளைவு தான் பனிப்பாறைகள் உருகுவது, திடீரென்று அந்த கடல் மட்டம் உயர்வது. திடீரென்று கடல் மட்டம் உயர்வுதுன்னா, நம்ம இப்போ ஒரு கடலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பகுதியிலேருந்து, அது உயர்றது நமக்கு தெரியுமானா இல்லை. அது 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு உயர்ந்தாலும் பேராபத்து. யோசனை பாருங்கள், கடலுடைய பரப்பளவு இவ்வளவு, அது 1 மில்லிமீட்டர் உயர்ந்துச்சுன்னா எத்தனை கிலோமீட்டர் தண்ணி உள்ளே வந்துடும். ஆக ஒரு கடலுக்கு மேலே உள்ள வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்பது கடல் மட்டம் உயர்கிறது, கடல் வெப்பமாகுவது என்பது நடக்கிறது. இந்த எல்னினோ அப்படிங்கிறது எப்படி உருவாகுது? எங்கேருந்தோ உருவாயிடுச்சா, இல்லை இயற்கையினுடைய உருவாக்கமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட எல்னினோ தாக்கங்கள் அப்படின்னா ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் கண்டுபிடிக்கிறாங்க. மனிதர்கள் என்ன எல்னினோ அப்படிங்கிற ஒரு இதை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, இந்த பசுமை வாயுக்கள் சொல்லுவாங்க, கிரீன் கேஸஸ். இந்த பசுமை வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை இவங்க மாசுபடுத்துறது. அதாவது நன்மை, இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நன்மை ஏற்படுத்தக்கூடிய வாயுக்கள், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கிற காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய வாயுக்களை மனிதர்களுடைய சில பழக்கங்களால், இவங்கள் மேற்கொண்ட சில செயல்களால், உதாரணத்துக்கு தொழிற்சாலைகளை சொல்கிறாங்க, வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சில சாதனங்களை சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நிறைய மாறிடுச்சு. இருந்தாலும் கூட மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள்லாம் இதான். தொழிற்சாலைகளிலிருந்து உமிழப்படும் கழிவுகள், அந்த வாயுக்கள், அவை காற்று மண்டலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், அந்த வளிமண்டல தாக்கங்கள் பூமியினுடைய தாக்கமாக மாறி தட்பவெப்பநிலை மாறுவது எல்னினோ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிவிட்டது, என்ற ஒரு தாக்கத்தை உருவாக்கிவிட்டது. இப்போ இதனுடைய விளைவு தான் இந்தியாவில் ஒரு அபாயகரமான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு தொழிற்சாலை தொடங்கப்பட்டால் நேபாளத்தினுடைய பனிப்பாறை உருகும் அப்படின்னு நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நாம் வசிக்கிற ஒரு நாடை உதாரணமாக வச்சு பேசுவோமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த வளிமண்டல தாக்கம் என்பது எங்கோ ஒரு நாட்டில் ஒரு அபாயகரமான தொழிற்சாலைகள், ஆலைகள் உருவாக்கப்பட்டாலும் அதனுடைய தாக்கம் வேறொரு தேசத்தில் ஏதோ ஒரு இடத்தில் தாக்கம் ஏற்படுகிறது. உதாரணமாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற, அந்த தொடர்கள் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இப்போ எல்லைக்குள்ளே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டால் ஜப்பானில் எதிரொலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஜப்பானில் இருக்கக்கூடிய சில என்ஜிஓக்கள், ஜப்பானிய அரசு, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சில என்ஜிஓக்கள் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகக்கூடிய நதிகளை பாதுகாக்கணும்னு சொன்னாலும் சரி, இல்லை அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாலும் சரி, ஃபண்டிங் பண்ணுவாங்க, அதுக்கு நிதியுதவி அளிப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. இது நான் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த செய்தியிலிருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்க முடியுது. என்ன, எங்கோ நிகழ்கிற ஒரு நிகழ்வு, அதனுடைய விளைவு வேறு ஏதோ தேசத்தில் கூட, நாம் தேசங்களாக பிரித்திருக்கிற இந்த உலகத்தை தேசங்களாக பிரித்திருக்கிறோம், அதில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. தொடர்ந்து நாம் செய்திகளை, இப்போது நேபாளத்தில் நடந்தது, நேபாளத்தில் என்ன நடந்தது, அந்த பனிப்பாறை உருகிச்சா அல்லது பனிப்பாறை ஏதோ ஒரு ஏரியை தடுத்துதா, பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு துல்லியமாக என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இப்போ இருக்கிற அறிவியல் முன்னேற்றத்தில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இப்போ முதல்ல அந்த சிக்கியிருக்கிற உயிர்களை காப்பாற்றுற முயற்சியில் இருக்கிறதுனால அந்த காரணங்களை கண்டுபிடிப்பதில் அவர்கள் இல்லை கண்டுபிடிச்சதுனாலும் வெளியிடுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக அதை பற்றி நாம் அது கிடைக்கக்கூடிய தகவல்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். ஏன் பகிர்ந்துக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக,
எல் நினோ போன்ற ஒரு நிகழ்வுடைய தாக்கங்கள் நமக்கு வராமல் தடுப்பதற்காக நாம் தொடர்ந்து செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். முக்கியமான ஒரு குறிப்பான ஒரு செய்தியை சொல்கிறேன். கடலோர பகுதியில் இருக்கவங்க பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பம் சில சமயம் இந்த கோடை காலத்துல எல்லாம் மார்ச், மே, ஜூன்லாம் மேலெல்லாம் வந்து உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். கடலோர பகுதிகள், அதாவது கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள், ஒரு விதமான பிசுபிசுப்புத்தன்மை, அந்த உப்புத்தன்மை மேலே தோலில் படும்போது அந்த இது தோணும். ஆனால் இரவு நேரத்தில் பார்த்தால் வேறு எந்த நகரங்களிலும் கடற்கரை இல்லாத நகரங்களை விட சற்று குளிர்விக்கக்கூடிய காற்று அங்கேருந்து வரும். இது அந்த கடற்கரையோர நகரங்களில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கடல் அதை ஒட்டி நகரங்களில் பூமியில் அதை ஒட்டி நகரங்களில் இருக்கக்கூடிய நகரங்களை குளிர்விப்பதற்காக அல்லது குளிர்விக்கும் அளவுக்கு வீசக்கூடிய காற்று இப்போ தடுக்கப்படுது. அப்போ கடற்கரை காற்று உள்ளே வர்றதில்லை. ஏன்? எங்கோ தவறு நடக்கிறது. இயற்கை சமநிலையை எப்போதுமே தட்பவெப்ப நிலையை சமமாகத்தான் வைத்திருக்கும். நமக்கு ஏன் ஒரே வெப்பம் மட்டுமே வருகிறது? நாம் பூமியினுடைய வளிமண்டலத்தை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் ஏன் வெப்பம் மட்டுமே பதிவாகிறது? வெப்பங்கள் மட்டுமே அழுத்தம் தருகிறது, வெப்பங்கள் மட்டுமே தாக்கம் ஏற்படுத்துகிறது. அந்த கடல் தரக்கூடிய அந்த குளிர் காற்று என்பது நம்ம எங்கு வர தடுக்கிறது? இந்த கடல்வாழ் உயிரினங்கள், கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், இதெல்லாம் எந்த இடத்தில் பாதிக்கப்படுகின்றன? இதனால் நமக்கு என்ன பாதிப்பு வரும்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து கிடைப்பதற்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.